யாருமே நாமத்தில் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12-13. Judges chapter 1 verse 12 and 13. அப்பொழுது காலேப் கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தி ஆகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றார். அப்பொழுது காலேப்புடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்தினியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அடையாளத்தோடு ஒரு காரியத்தை செய்கிறான். தன் மகளுக்கு நல்ல ஒரு துணையை தேடுகிறான். காலேப் அக்சாலுக்கு, தன் மகளாக இருக்கிற அக்சாலுக்கு எப்படிப்பட்ட துணையை தேடுகிறான்? யார் யுத்தம் பண்ணி கீரியாத் பேசேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு, கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என்னுடைய மகளை கொடுப்பேன் என்று சொல்கிறான். ஒத்தினியேல் என்கிறவன் அது யுத்தம் பண்ணி பிடிக்கிறான். அவனுக்கு தன் மகளை கொடுக்கிறான். அடையாளத்தோடு உறுதிப்படுத்துகிற தேவ கிருபை. இன்னைக்கு நீங்க எதை செஞ்சாலும் அடையாளத்தோடு செய்யுங்க. திருமணமாகலையா? திருமண வாழ்க்கைக்காய் காத்திருக்கிறீர்களா? இல்லை ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அடையாளத்தோடு உறுதிப்படுத்துங்க. இதை செய்யலாமா வேணாமா, போலாமா வேணாமா, எடுக்கலாமா வேணாமா, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா? அடையாளத்தோடு இன்றைக்கு ஒரு அடையாளத்தோடு தேவ சித்தத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தி காட்டி தம்முடைய திட்டத்தை உங்க வாழ்விலே நிறைவேற்றுகிற நாளாக கர்த்தர் மாற்றுகிறார். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் அவருடைய வல்லமுள்ள கரம் தொடுகிறது. பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், அந்த ஒத்தினியல் தான் முதல் நியாயாதிபதியை கர்த்தர் மாற்றுகிறார். தேவனால் பயன்படக்கூடிய ஒரு பாத்திரவானை அவன் வீட்டுக்கு மருமகனாக, அவன் மகளுக்கு தன் புருஷனோ, மகளுக்கு நல்ல ஒரு புருஷனாக, அந்த பிள்ளைக்கு நல்ல புருஷனை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வரட்டும், சித்தமானது வரட்டும், திட்டம் வரட்டும், சித்தம் வரட்டும், தேவ திட்டம் வரட்டும், தேவன் அனுப்பி வைக்கிறது வரட்டும், அடையாளத்தோடு உறுதிப்படுத்துகிறது வரட்டும். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். Take this prophetic word. பிறந்தநாள் திருநாள் காண்பவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிற்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் I break it in Jesus name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day. இந்த நாள் முடிவுக்குள்ள சாட்சி சொல்லுவீங்க. Amen.